Hello students, welcome to Nikhilam Max channel. So in the video chapter number 7 exercise 7.2 உள்ள sums எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி exercise number 7.1 playlistல இருக்கு. So exercise number 7.2ல ரெண்டு important formulas பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ செக்ஷன் ஃபார்முலானா என்னன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, a ஆஃப் x1, y1 ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் b ஆஃப் x2, y2ன்னு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஒரு லைனில் ஜாயின் பண்ணுறோம். இந்த லைனை ஒரு பாயிண்ட் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்குது. இது சி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். சி ஆஃப் எக்ஸ், ஒய், கேபிட்டல் எக்ஸ், ஒய். இந்த பாயிண்ட் இந்த லைனை ஏபிங்கிற லைனை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்குது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டு ஏசி, செகண்ட் செக்மெண்ட்டு சிபி. ஸோ ஏசி வந்துட்டு எவ்வளோ அளவு இருக்குன்னா M1ங்கிற அளவு இருக்கு. சிபி வந்துட்டு M2ங்கிற அளவு இருக்கு. ஸோ M1:M2ங்கிற ரேஷியோவில் இந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த லைனை பிரிக்குது. அப்படி இருக்கும் போது இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த எக்ஸ், ஒய் கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்துட்டு செக்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த M1ங்கிறது கான்ஸ்டன்ட், M1 அண்ட் M2ங்கிறது கான்ஸ்டன்ட். M1ங்கிறது 4ஆக இருக்கலாம், இல்லை 5ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம். M2ங்கிறதும் அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் 8, 7, 2, 1 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த லைனை M1:M2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுது அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ், ஒய் கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு என்ன ஃபார்முலானா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு M1 x2 plus M2 x1 divided by M1 plus M2. இதான் எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. M1 x2 plus M2 x1 divided by M1 plus M2. இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது mx plus mx போட்டுக்குங்க, டிவைடட் பை m plus m போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, இப்போ 1 2, இப்போ 1 2 திருப்பி போட்டோம்னா 2 1 போட்டுட்டு கீழே வந்துட்டு 1 2 போட்டுங்க. அவ்வளோதான். 1 2 1 2 திருப்பி போட்டோம்னா 2 1, கீழே வந்து 1 2. இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து அதே மாதிரி தான், சிம்பிள் மெத்தட். ஃபர்ஸ்ட் my பிளஸ் my டிவைடட் பை m பிளஸ் m இப்படி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே 1 2 2 1 1 2 அவ்வளோதான். m1y2 பிளஸ் m2y1 டிவைடட் பை m1 பிளஸ் m2. எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு m1 x2 பிளஸ் m2 x1 டிவைடட் பை m1 பிளஸ் m2. இது ஈஸி மெத்தடுக்காண்டி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுதான் செக்ஷன் ஃபார்முலா கூட. நெக்ஸ்ட்டு நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, a ஆஃப் x1, y1 ஒரு பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட்டு b ஆஃப் x2, y2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு லைனில் ஜாயின் பண்ணுறோம். இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட், இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட் நம்ம எம்னு வச்சுக்கலாம். மிட் பாயிண்ட்னால எம்னு வச்சுக்கலாம். m ஆஃப் x, y. இந்த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, x1 plus x2 divided by 2. இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒய் கோஆர்டினேட். y is equal to
y1 plus y2 divided by 2. இப்போ நம்ம x coordinate and y coordinate of the midpoint இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் midpoint ஃபார்முலா. இது வந்துட்டு செக்ஷன் ஃபார்முலா. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல ஃபர்ஸ்ட் சம், find the coordinate of the point which divide the join of -1,7 and 4,-3 in the ratio 2:3 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை let a is equal to x1, y1 is equal to -1,7 எடுத்துக்கலாம். Next b is equal to x2, y2 is equal to 4,-3. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுது, ஒரு லைனில் ஜாயின் பண்ணுறோம். இது பாயிண்ட் வந்துட்டு a -1,7, இந்த பாயிண்ட் b 4,-3. என்ன கேட்டிருக்காங்க? find the coordinate of the point which divide the join of. இப்போ நம்ம இந்த லைனை ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் p of x, yன்னு வச்சுக்கலாம். which divide the join of -1,7 and 4,-3. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் இதுதான். in the ratio of 2:3. ஸோ AP வந்துட்டு 2 மடங்காக இருக்கு, PB வந்து 3 மடங்காக இருக்கு. ஸோ 2:3. அப்போ M1 is equal to 2, M2 is equal to 3. 3 நம்ம எடுத்துக்கிறோம். செக்ஷன் ஃபார்முலா படி M1 is equal to 2, M2 is equal to 3. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது find the coordinate of the point which divide the line. ஸோ P of x, y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பை செக்ஷன் ஃபார்முலா அதுக்கு முன்னாடி இங்கே நேமிங் பண்ணிக்கங்க. இது x1, y1, இது x2, y2. பை செக்ஷன் ஃபார்முலா x கோஆர்டினேட் ஃபார்முலா என்னது? mx plus mx divided by m plus m போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 2 1 1 2 போட்டுங்க. is equal to m1 x2, m1 into x2. m1 வந்துட்டு 2, x2 வந்து 4 plus m2 வந்து 3, x1 வந்து -1 divided by m1 plus m2. m1 வந்து 2 plus 3, m1 வந்து 2 plus m2 வந்து 3 is equal to 4 2s are 8 minus 3 plus into minus minus 3 divided by 5. So 8 minus 3 5 divided by 5 which is equal to 1. இப்போ நம்ம இந்த பாயிண்டோட x கோஆர்டினேட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y கோஆர்டினேட் கால்குலேட் பண்ணணும். ஸோ y கோஆர்டினேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா y is equal to my plus my divided by m plus m போட்டுக்கங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இங்க 1 2 2 1, இங்க 1 2, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2 is equal to, so m1 வந்து 2 into y2 வந்து -3 plus m2 வந்து 3, y1 வந்து 7 divided by m1 plus m2 2 plus 3 is equal to, so 3 2s are 6 plus into minus minus, so minus 6 plus 7 3s are 21 divided by 3 plus 2 5. So 21 minus 6 வந்து 15 divided by 5
So 5 3s are 15. So y is equal to 3. So x coordinate calculate பண்ணியாச்சு, y coordinate calculate பண்ணியாச்சு. So therefore point which divide the line is point which divide the line equal to p of x comma y is equal to x வந்துட்டு 1 y வந்து 3. ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து இப்போ 1, 3. எக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, ஒய்யும் கால்குலேட் பண்ணியாச்சு பை யூசிங் செக்ஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம், ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் trissection of the line segment joining 4, -1 and -2, -3. ஸோ ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். லெட் a is equal to x1, y1 is equal to 4, -1 எடுத்துக்கோங்க. b is equal to x2, y2 is equal to -2, -3 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் போட்டுக்கலாம். a of 4, -1 இந்த பாயிண்ட்டையும் b of -2, -3 இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற இந்த லைனை trissection, find the coordinate of the point of trissection. Trissection na 3 equal segments பேர் தான் trissection. இப்போ ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த லைனை ரெண்டு செக்மெண்ட்டாக தான் பிரிக்கும். இங்கே இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். அப்படின்னா இன்னொரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் வச்சா தான் இது 3 செக்மெண்ட்டாக பிரிக்கும். இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், அப்புறம் இது ஒரு செக்மெண்ட். இதுக்கு பேர் தான் ட்ரைசெக்ஷன். இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்டோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்துட்டு p ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை q ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த p ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நம்ம கால்குலேட் பண்ணும்போது m1 is equal to 1, ஏன்னா இது வந்துட்டு ஒரு மடங்கு தான் இருக்குது. m2 is equal to, ஏன்னா இதிலிருந்து இது வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். m1 is equal to 1, m2 is equal to, m2ங்கிறது இதிலிருந்து இது வரைக்கும். ஸோ அப்போ m2 is equal to 2, ஏன்னா ரெண்டு பார்ட் இதில் கவர் ஆகுது. அதனால் m2 is equal to 2, m1 is equal to 1, ஏன்னா ஒரே ஒரு பார்ட்டு தான் கவர் ஆகுது, ஏபிங்கிற பார்ட்டு தான் இதில் கவர் ஆகுது. அதனால் m1 is equal to 1. இதில் m2 equal to 2 எதுக்கு போடுறோம்னா இங்கே ரெண்டு பார்ட்டு pqவும் கவர் ஆகுது, qbயும் கவர் ஆகுது. ஸோ அதனால் ரெண்டு பார்ட்டு கவர் ஆனால் m2 is equal to 2. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது இது கேஸ் 1. கேஸ் 2ல் q பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது இதிலிருந்து இது வரைக்கும் m1. ஸோ m1 is equal to ரெண்டு பார்ட்டு கவர் ஆகும், AP + PQ ரெண்டு பார்ட்டு கவர் ஆகும். ஸோ m1 is equal to 2. அதுக்கப்புறம் QBங்கிறது ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் m2 is equal to 1. Q பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது மட்டும் m1 is equal to 2, m2 is equal to 1 போடணும். P பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது m1 is equal to 1, m2 is equal to 2ன்னு போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். கேஸ் 1, கேஸ் 1ல் x1, y1 is equal to 4, -1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு x2, y2 வந்து -2, -3. m1 is equal to, கேஸ் 1ல் m1 is equal to 1 தான் எடுத்துக்கணும், m2 is equal to 2 எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ரெண்டு பார்ட்டு கவர் ஆகுது, இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு, ரெண்டு பார்ட்டு கவர் ஆகிறதுனால m2 is equal to 2 எடுத்துக்கணும். இப்போ நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். p ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ செக்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்,
mx plus mx divided by m plus m. போட்டு இங்கே 1 2 2 1 இங்கே 1 2 போட்டுக்குங்க. இப்போ m1 வந்துட்டு 1, x2 வந்து -2 plus m2 வந்து 2, x1 வந்து 4 divided by m1 plus m2 இப்போ 1 plus 2 is equal to plus into minus 2 into 1 2. So minus 2 plus 4 2s are 8 divided by 3. So 8 minus 2 வந்து 6 divided by 3. So 3 1s are 3 2s are 6 2. So x coordinate கண்டுபிடிச்சாச்சு. P of x, y ல x coordinate நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Next y coordinate கண்டுபிடிக்கணும். அப்புறம் P of y ன்னு போட்டுக்கணும். P of y is equal to formula தெரியும் உங்களுக்கு my plus my divided by m plus m போட்டுக்கணும். இப்போ 1 2 2 1 இங்கே 1 2 m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2 is equal to m1 வந்து 1 y2 வந்து minus 3 plus m2 வந்து 2 y1 வந்து minus 1 divided by m1 plus m2 1 plus 2. Okay. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். So 1 into 3 into 1 3 plus into minus minus, so minus 3 plus into minus minus 2 divided by 2 plus 1 3. Minus 5 minus 3 minus 2 வந்து minus 5 divided by 3. இது வந்து y coordinate. So therefore P of x comma y is equal to P of 2 comma minus 5 by 3. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ட்ரை செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் P of x, y கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் Q பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். Q of x, y இது கால்குலேட் பண்ணும்போது m1 is equal to 2 வச்சுக்கணும், m2 is equal to 1ன்னு வச்சுக்கணும். ஓகே, கேஸ் 2க்கு x1 y1 அதே தான். x1 y1 is equal to 4 minus 1, x2 y2 is equal to minus 2 minus 3, m1 is equal to இங்கே 2ன்னு வச்சுக்கணும். கேஸ் 2க்கு மட்டும் m1 is equal to 2, m2 is equal to 1, m1 is equal to 2, m2 is equal to 1ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம x coordinate calculate பண்ணுவோம். ஓகே, ஸோ q of x is equal to section formula x coordinate formula mx plus mx divided by m plus m போட்டுக்கோங்க. இது 1 2 2 1 இங்கே 1 2. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். இப்போ m1க்கு வந்து வேல்யூ 2, x2 ஓட வேல்யூ minus 2 plus m2 ஓட வேல்யூ 1, x1 ஓட வேல்யூ 4 divided by m1 plus m2 2 plus 1 is equal to 2 2s are 4, so minus 4 plus 4 divided by 3 is equal to minus 4 plus 4 is 0, so 0 divided by 3 0. So q of x coordinate calculate பண்ணியாச்சு. next y coordinate, q of y is equal to my plus my divided by m plus m போட்டுக்குங்க. இங்கே 1 2 போட்டுங்க. இங்கே திருப்பி 2 1 divided by 1 2 is equal to m1 ஓட வேல்யூ 2, y2 ஓட வேல்யூ minus 3 plus m2 ஓட வேல்யூ 1, y1 ஓட வேல்யூ minus 1 divided by m1 plus m2 2 plus 1 is equal to
3 2s are 6 plus into minus minus. அப்ப minus 6 plus into minus minus 1 divided by 3. So minus 6 minus 1 வந்து minus 7 divided by 3. இப்போ நம்ம y coordinateம் calculate பண்ணியாச்சு, x coordinateம் calculate பண்ணியாச்சு. So therefore point Q is x coordinate வந்து 0, minus 7 divided by 3. இப்போ நம்ம point P of x, y calculate பண்ணியாச்சு, Q of x, y calculate பண்ணியாச்சு. இதான் கேட்டிருந்தாங்க, find the coordinate of the point of trisection of the line. ஸோ இது ரெண்டும் தான் trisection, இதோட coordinate calculate பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம third sum பார்க்கலாம். நெக்ஸ்ட் fourth sum பார்க்கலாம். Find the ratio in which the line segment joining the points minus 3, 10 and 6, minus 8. So ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க is divided by minus 1, 6. So இந்த ரெண்டு பாயிண்ட let A is equal to x1, y1 is equal to minus 3, 10 எடுத்துக்கலாம். B is equal to x2, y2 is equal to 6, minus 8 is divided by minus 1, 6 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம P of x, y is equal to minus 1, 6 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா find the ratio. ஸோ m1 is to m2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்திருக்க டேட்டாக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராயிங் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு லைன் இருக்கு, இது A பாயிண்ட் B பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனை இந்த பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட் டிவைட் பண்ணுது. P of x, y எவ்வளோ கொடுத்துருக்காங்க, minus 1, 6. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இந்த ABங்கிறத டிவைட் பண்ணுது. ஸோ எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க, அதாவது M1ம் M2வும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ A பாயிண்ட் வந்து minus 3, 10, B பாயிண்ட் வந்து 6, minus 8. இதை நம்ம x1, y1 எடுத்துக்கலாம், இதை x2, y2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து x, y. ஓகே, ஸோ according to section formula, x, y is equal to x coordinate என்ன ஃபார்முலா, mx plus mx divided by m plus n. ஸோ 1 2 இங்கே 2 1 போட்டுங்க, இங்கே 1 2, yக்கு வந்து my plus my divided by m plus m. ஸோ இங்கே 1 2 1 2 2 1 போட்டுக்கிட்டீங்க. இப்போ x, yக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, minus 1, 6 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ minus 1, 6 is equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இப்போ இந்த minus 1ங்கிறது x கோஆர்டினேட், yங்கிறது 6ங்கிறது y கோஆர்டினேட். இந்த x கோஆர்டினேட்டையும் x கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ minus 1 is equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. ஓகே, இப்போ minus 1 is equal to m1ங்கிறது தெரியாது நம்மளுக்கு, m1 into x2 ஓட வேல்யூ 6 plus m2வும் தெரியாது, x1 ஓட வேல்யூ minus 3 divided by m1 plus m2, m1 plus m2. ஓகே, இப்போ m1ஐயும் m2ஐயும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா m1 into minus 1 வந்து minus m1, m1 into m2 into minus 1 வந்து minus m2, which is equal to 6m1 minus 3m2. ஓகே, இப்போ
இப்போ m1லாம் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் m1 இந்த 6m1 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் 6m1 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3m2 இந்த மைனஸ் m2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் m2 மாறிடும். ஓகே, இப்போ மைனஸ் m1 மைனஸ் 6m1 வந்து மைனஸ் 7m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2m2. இப்போ m1 இந்த m2 வந்துட்டு கீழே வந்துருச்சுன்னா டிவைடட் பை m2 மாதிரி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை இந்த மைனஸ் 7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடட் மாறிடும் மைனஸ் 7. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ m1 டிவைடட் பை m2 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 7. ஸோ தேர்ஃபோர் m1 இஸ் டு m2 இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் டு 7. ஸோ இந்த ரேஷியோ தான் கேட்டிருந்தாங்க ப்ராப்ளமில். ஃபைண்ட் தி ரேஷியோ இன் விச் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி பாயிண்ட் minus 3,10 and 6,8 is divided by minus 1,6. ஸோ இந்த ரேஷியோ தான் கேட்டிருந்தாங்க. m1 is to m2 ரேஷியோ வந்து நம்மளுக்கு எவ்வளோனா 2 is to 7. ஸோ m1 is equal to 2, m2 equal to 7. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the ratio in which the line segment joining a of 1, minus 5 and b of minus 4, 5 is divided by x-axis. Also find the coordinates of the point of divisions. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் let a வந்துட்டு 1, minus 5 b வந்து minus 4, 5 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை x1 y1 எடுத்துக்கலாம், இதை x2 y2 எடுத்துக்கலாம். ஓகே, இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஏ பாயிண்ட் வந்து 1, minus 5 பி பாயிண்ட் வந்து minus 4, 5 இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் இருந்தாலும் அதோட ஒய் கோஆர்டினேட் வந்துட்டு என்னது 0. ஸோ அப்போ P of x, y coordinate வந்து 0. ஏன்னா it is divided by x axis. ஸோ x axisல எந்த பாயிண்ட் இருந்தாலும் அதோட y coordinate 0 போட்டுக்கணும். ஸோ அதனால P of x, 0. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த ரேஷியோ AP இந்த அளவு எவ்வளோ, இப்போ m1 நம்ம ஃபைண்ட் பண்ணணும், m2 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த இதோட ரேஷியோ அப்புறம் இதோட ரேஷியோ m1 and m2 ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆல்சோ ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். ஸோ இந்த எக்ஸ், 0 இருக்கு, எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஒய் கோஆர்டினேட் வந்து 0. ஸோ எக்ஸோட கோஆர்டினேட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ லெட் P of x, 0 divide தி லைன் ஏபின்னு வச்சுக்கலாம். Since the point lie on x-axis, therefore y is equal to 0. அதனால தான் இங்கே 0 போட்டிருக்கோம். Since the point lie on x-axis, therefore y is equal to 0. So according to section formula, y coordinate ஓட ஃபார்முலா என்னது, செக்ஷன் ஃபார்முலா படி my plus my போடுவோம் டிவைடட் பை m plus n. இங்கே 1 2 போடுவோம், அதே மாதிரி இங்கேயும் 2 1 1 2 2 1 டிவைடட் பை இங்கே 1 2. இப்போ நம்மளுக்கு y கோஆர்டினேட் 0 தெரியும். ஸோ இங்கே yக்கு பதிலாக நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ yக்கு பதிலாக நம்ம put y is equal to 0, x1 y1 வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1, minus 5. அதே மாதிரி x2 y2 வந்து minus 4, 5. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்துட்டு என்னது, y is equal to m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இப்போ y coordinate வந்துட்டு 0. ஸோ 0 is equal to
m1 வந்து தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். y2 வந்து 5 ப்ளஸ் m2 வந்து தெரியாது, y1 வந்து -5 divided by m1 plus m2. இப்போ இந்த m1 m2 இந்த 0 ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 0 ஆயிடும். ஸோ 0 is equal to 5m1 minus 5m2. இப்போ இந்த பக்கம் இருக்க 5m2 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 5m2 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5m2 ஆயிடும், which is equal to 5m1. இப்போ m1 divided by m2 is equal to 5 divided by 5. இந்த 5 cancel ஆயிடும். ஸோ m1 is to m2 வந்து 1 is to 1. m1 is to m2 is equal to 1 is to 1. இப்போ m1 equal to 1, m2 is equal to 1. m2 is equal to 1. இப்போ நம்ம x coordinate கண்டுபிடிக்கணும். y coordinate வந்து 0 தெரியும். இப்போ நம்ம x coordinate கண்டுபிடிக்கணும். According to section formula, x coordinate, x is equal to mx plus mx divided by m plus n. இங்கே 1 2 போட்டுங்க, இங்கே 2 1, இங்கேயும் 1 2, m plus m2, m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. So x coordinate தான் நம்ம calculate பண்ணணும். is equal to m1 value 1, x2 value -4 plus m2 value 1, x1 value 1 divided by m1 plus m2, 1 plus 1 is equal to plus into minus minus, so -4 plus 1 divided by 1 plus 1 2. So -4 plus 1 வந்து -3 divided by 2. So x coordinate வந்து -3 by 2. X is equal to -3 by 2. Therefore point on x-axis is -3 by 2, 0. ஏன்னா அதோட y coordinate வந்து 0 ன்னு நம்ம எடுத்திருந்தோம். x coordinate மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் -3 by 2. அதே மாதிரி m1 m2 கேட்டிருந்தாங்க. ஸோ m1 is equal to 1, m2 is equal to 1. நெக்ஸ்ட் நம்ம 6th sum பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th sum பார்க்கலாம். if 1, 2, 4, y, x, 6 and 3, 5 are the vertices of a parallelogram taken in order, find the value of x and y. So இந்த parallelogram க்கு 4 vertices இருக்கும். இந்த 4 vertices கொடுத்திருக்காங்க. So let a is equal to a வந்துட்டு 1, 2, b வந்து 4, y ன்னு வச்சுக்கலாம். c வந்து x, 6, d வந்து 3, 5 are the vertices of parallelogram taken in order. So a b c d அந்த வரிசையில் தான் போகணும். ஸோ மாற்றி போட்டால் தப்பாயிடும். ஸோ parallelogram ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ a b c d இந்த மாதிரி கிளாக் வைஸில் தான் நீங்கள் எழுதிக்கணும். அதான் டேக்கன் இன் ஆர்டர். a b c d. ஏயோட வெர்டிசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1, 2, b யோட வெர்டிசஸ் 4, y, c யோட வெர்டிசஸ் x, 6 and d யோட வெர்டிசஸ் 3, 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, பேரலோகிராமுக்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இந்த டயக்னல் ஏசிங்கிறது டயக்னல், அதே மாதிரி பிடிங்கிறது டயக்னல். பேரலோகிராமுக்கு 2 டயக்னல் இருக்கும். டயக்னல்ங்கிறது ஆப்போசிட் கார்னரை ஜாயின் பண்ணுறது, ஏசிங்கிறது ஆப்போசிட் கார்னர், பிடிங்கிறது ஆப்போசிட் கார்னர். ஸோ
ஸோ ரெண்டு டயக்னலும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், ஓங்கிறது இன்டர்செக்ட் பாயிண்ட். ஓகே, இது ரெண்டும் இன்டர்செக்ட் வந்துட்டு சேம் பாயிண்டில் தான் ஆகும். அதாவது ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட். ஓகே, ஸோ அதான் இந்த பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி. ஸோ we know that midpoint of BD, midpoint of BD னா என்னது, BDயோட midpoint O, midpoint of BD is equal to midpoint of AC. ரெண்டோட midpointடும் சேம் பாயிண்ட் தான், அதான் O. So midpoint of BD is equal to midpoint of AC. ரெண்டோட midpointடும் சேம் பாயிண்ட் தான், ஓங்கிற பாயிண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம midpoint of BD கால்குலேட் பண்ணிக்குவோம், நெக்ஸ்ட்டு midpoint of AC கால்குலேட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு midpoint of BD. midpoint of BD. ஸோ பியோட கோஆர்டினேட் வந்துட்டு என்னது 4, y, டியோட கோஆர்டினேட் 3, 5. இப்போ இதை நீங்கள் x1 y1 எடுத்துக்கலாம், இதை நீங்கள் x2 y2 எடுத்துக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x, y is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2 is equal to x1 plus x2. x1 ங்கிறது 4 plus 3 divided by 2, y1 ங்கிறது இங்கே y plus 5, y2 ங்கிறது 5 divided by 2. அப்போ 4 plus 3 7 divided by 2, y plus 5 divided by 2. இது x, y. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கால்குலேட் பண்ணுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கால்குலேட் பண்ணலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஸோ ஏயோட கோஆர்டினேட் 1, 2, சியோட கோஆர்டினேட் x, 6. ஸோ இப்போ இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x, y is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2 is equal to x1 ங்கிறது 1 plus x2 ங்கிறது x divided by 2, y1 வந்து இங்கே 2 plus y2 வந்து 6 divided by 2. இது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நம்மளுக்கு தெரியும், we know that midpoint of BD is equal to midpoint of AC. இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிறது சேம் பாயிண்ட் தான், ஓங்கிறது தான். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் ஓ தான், மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் ஓ தான், சேம் பாயிண்ட். ஸோ அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ஸ் midpoint of BD is equal to midpoint of AC, so therefore 1 is equal to 2. So ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ 7 divided by 2, y plus 5 divided by 2 is equal to 1 plus x divided by 2, 2 plus 6 divided by 2. இது மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, இது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம், அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 7 divided by 2 is equal to 1 plus x divided by 2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். 7 minus 1 is equal to x. அப்போ x is equal to 6. இது எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் ஒய் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா y plus 5 divided by 2 is equal to 2 plus 6 divided by 2.
இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் வந்து y plus 5 is equal to 6 plus 2 வந்து 8. y is equal to 8 minus 5. y is equal to 8 minus 5, 3. So therefore x comma y is equal to, so x value and y value தான் calculate பண்ண சொல்லியிருந்தாங்க. So x is equal to 6 and y equal to 3. So இதோட இந்த sum முடிச்சுக்கலாம். Next நம்ம 7th sum பார்க்கலாம். Okay, next is 7th sum பார்க்கலாம். Find the coordinate of a point A where AB is the diameter of the circle. AB ங்கிறது diameter of the circle whose center is 2,3 and B is 1,4. So என்ன கேட்டிருக்காங்கன்னா find the coordinate of point A. So A யோட coordinate கேட்டிருக்காங்க. So A of x, y நம்ம find பண்ணோம். Okay. Where AB is the diameter of the circle whose center is 2,3. Center of the circle. Center of circle வந்து O ன்னு வச்சுக்கலாம். So O of 2,3 கொடுத்திருக்காங்க. And B is 1,4. So B coordinate வந்து 1,4. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. So O is the center of the circle. Center of the circle எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,3. A தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். x, y தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். B ஓட கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க 1,4. So A coordinate மட்டும் கேட்குறேன். Find the coordinate of A தான் கேட்டிருக்காங்க. See Oங்கிறது center of the circle. Center of the circle னா என்ன? It is the midpoint of the diameter. Diameterங்கிறது இங்க AB. So midpoint of AB is equal to O. Midpoint of AB is equal to O ஓட கோஆர்டினேட் என்னது? 2,3. 2,3. So midpoint formula என்னது நம்மளுக்கு? ரெண்டு பாயிண்ட்டுக்கு midpoint formula தெரியும்ல நம்மளுக்கு. Midpoint formula x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2 which is equal to 2,3. இப்போ x1ங்கிறது a of x, y, b of 1,4. இது x1 y1 எடுத்துக்கலாம். இதை நீங்க x2 y2 எடுத்துக்கலாம். இப்போ x1 plus x2 divided by 2. அப்ப x1 இருக்க இடத்துல x இருக்கா? So x plus x2 வந்து 1 divided by 2, y1 வந்து y plus y2 வந்து 4 divided by 2 which is equal to 2,3. அப்ப x coordinateையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். y coordinateையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். So அப்ப x plus 1 divided by 2 is equal to 2. x plus 1 is equal to 4. x is equal to 4 minus 1. x is equal to 3. Next y coordinate ஈக்குவேட் பண்ணோம்னா y plus 4 divided by 2 is equal to 3. So y plus 4 equal to 3 2s are 6. So y is equal to 6 minus 4. Y is equal to 6 minus 4, 2. இப்போ x, y வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. x, yங்கிறது a யோட வெர்டிசஸ். So therefore coordinate of A is equal to x, y is equal to 3, 2 ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். If A and B are -2, -2 and 2, -4 respectively, find the coordinates of P
P such that AP is equal to 3 by 7 of AB and P lies on the segment AB. ஓகே, கொடுத்துருக்க டேட்டாவுக்கு அந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ A வந்து ஈக்குவல் டு x1 y1 equal to -2 -2 and B is equal to x2 y2 is equal to 2 -4. Find the coordinates of P. அப்போ P of x y நம்ம calculate பண்ணணும் such that AB is equal to 3 by 7 of AP. AP is equal to 3 by 7 of AB கொடுத்துருக்காங்க. And P lies on the segment AB. AB லைனில் தான் அந்த P lies ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு AB லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த AB லைன். பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. A ஓட கோஆர்டினேட்ஸ் என்னது? -2, -2 and B ஓட கோஆர்டினேட்ஸ் 2, -4. ஸோ P lies on the segment ABன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். P of x, y தான் கண்டுபிடிக்கணும். P of x, y கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்ஷன் ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக M1 and M2 தேவை. M1 and M2 தேவை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு M1 and M2 கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். AP is equal to 3 by 7 of AB கொடுத்துருக்காங்க. ஸோ given AP is equal to 3 by 7 of AB. இது எப்படி எழுதிக்கலாம்? 7 into AP equal to 3AB எழுதிக்கலாமா? இப்போ 7AP divided by 3 is equal to AB. இந்த 3 இங்கே கீழே வந்துருச்சு. ஸோ 7AP divided by 3 is equal to AB எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏபியை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? AP plus PB. AP plus PB எழுதிக்கலாம். ஸோ AB is equal to AP plus PB. ஸோ ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 7AP divided by 3. அதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ AB is equal to 7AP divided by 3. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 7AP divided by 3 is equal to AP plus PB. இப்போ from ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டுக்கலாம் சைடில். from ஈக்குவேஷன் 1. இப்போ 7AP divided by 3, இந்த AP வந்துட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -AP ஆயிரும். ஸோ -AP is equal to PB. இப்போ 7AP minus LCM எடுத்தோம் அப்படின்னா அந்த 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7AP minus 3AP divided by 3 is equal to PB. 7AP minus 3AP எவ்வளோ? 4AP. So 4AP divided by 3 is equal to PB. So 4AP is equal to, இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 4AP is equal to 3PB. Next AP divided by இந்த PB கீழே கொண்டு வந்துடலாம். AP divided by BB is equal to 3 divided by 4. இதுக்கு என்ன அர்த்தம்? AP is to PB is equal to 3 is to 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? AP is to PB. ஸோ AP இதுலேருந்து இது வரைக்கும் is to PB. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 is to 4ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ M1 is equal to 3, M2 is equal to 4. இப்போ M1 கால்குலேட் பண்ணியாச்சு, M2 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ P of x, y செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பை யூஸிங் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ அதுக்கு முன்னாடி x1 y1லாம் எழுதிக்கலாம். x1, y1 is equal to -2, -2. அப்புறம் x2, y2 is equal to 2, -4. M1 is equal to 3, M2 is equal to 4.
by using section formula, p of x comma y is equal to, first நம்ம x coordinate calculate பண்ணிரலாம். So p of x is equal to, formula உங்களுக்கு தெரியும், mx plus mx divided by m plus m. இப்படி போட்டுங்க. அப்புறம் 1 2 2 1, இங்கே 1 2. So m1 x2, m1 ஓட வேல்யூ 3, x2 ஓட வேல்யூ 2 plus m2 ஓட வேல்யூ 4, x1 ஓட வேல்யூ -2 divided by m1 plus m2, அப்ப 3 plus 4 is equal to 3 2s are 6 plus into minus 4 2s are 8 divided by 4 plus 3 7. So 6 minus 8 வந்து -2 divided by 7. So நம்ம x coordinate கண்டுபிடிச்சாச்சு, -2 divided by 7. Next நம்ம y coordinate calculate பண்ணலாம். So p of y formula, section formula என்னது, my plus my divided by m plus m. இங்கே 1 2 போட்டுங்க, இங்கே 2 1, இங்கே 1 2. இப்போ m1 y2, m1 ஓட வேல்யூ 3, y2 ஓட வேல்யூ -4 plus m2 ஓட வேல்யூ 4, y1 ஓட வேல்யூ -2 divided by m1 plus m2, m1 ஓட வேல்யூ 3 plus 4, m2 ஓட வேல்யூ 4 is equal to, so solve பண்ணோம்னா 4 3s are 12 plus into minus 12 plus into minus 8 divided by 4 plus 3 7 is equal to -12 -8 வந்து -20 divided by 7. இப்போ நம்ம x கோஆர்டினேட்டும் கண்டுபிடிச்சாச்சு, y கோஆர்டினேட்டும் கண்டுபிடிச்சாச்சு. Therefore point p of x comma y is equal to -2 divided by 7 comma -20 divided by 7. So இதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்க்கலாம். So next 9th sum, find the coordinates of the points which divide the line segment joining a of -2, and b of 2, 8 into 4 equal parts. Okay. First given data எழுதிக்கலாம், ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ a வந்து -2, and b வந்து 2, 8. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுற லைனை இது வந்து a of -2, 2, இது b of 2, 8. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுற லைனை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னா ஏபிக்கு ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் வைக்கணும். ஸோ சி தான் வந்துட்டு ஏபிக்கு மிட் பாயிண்ட்டு. இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் ஏசிக்கு மிட் பாயிண்ட்டு டி, அப்புறம் சிபிக்கு மிட் பாயிண்ட்டு பாயிண்ட் இ. ஸோ இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருச்சு. 1 2 3 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம கோஆர்டினேட்ஸ் கால்குலேட் பண்ணணும். சியோட கோஆர்டினேட்ஸ் என்னது, அதே மாதிரி டியோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கமா ஒய், அதே மாதிரி இயோட கோஆர்டினேட்ஸ், இந்த 3 பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஏ ஆஃப் ஏ அண்ட் பி இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சியோட கோஆர்டினேட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். சி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகே, ஸோ midpoint of AB is equal to C. So நம்மளுக்கு midpoint formula தெரியும். Therefore midpoint of C வந்து A of -2, 2 and B of 2, 8. ஏன்னா AB ஓட midpoint தான் C.
ஸோ இதை நம்ம x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2 வச்சுக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. x1ங்கிறது இங்க -2, x2 வந்து 2, -2 plus 2 divided by 2, y1 வந்து இங்க 2 plus y2 வந்து 8 divided by 2. -2 plus 2 வந்து 0, so 0 divided by 2 0. 8 plus 2 வந்து 10, 10 divided by 2 5. So midpoint of AB வந்து நம்மளுக்கு midpoint of AB வந்து C தான். So C ஓட கோஆர்டினேட்ஸ் 0, 5 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ C ஓட கோஆர்டினேட் 0, 5. நெக்ஸ்ட் நம்ம D ஓட கோஆர்டினேட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். Dங்கிறது எதோட மிட் பாயிண்ட்? AC ஓட மிட் பாயிண்ட் தான் D. So midpoint of AC தான் D. So therefore midpoint of AC வந்து A ஓட கோஆர்டினேட் -2, 2 and C ஓட கோஆர்டினேட் 0, 5. இப்போ கால்குலேட் பண்ணது 0, 5. இப்போ இதை நம்ம x1 y1 வச்சுக்கலாம், இதை x2 y2 வச்சுக்கலாம். இதோட மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணோம்னா D ஓட கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இப்போ இதுக்கு x1 x2 y1 y2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். is equal to, so x1 இருக்க இடத்துல -2 இருக்கு, -2, x2 வந்து 0 divided by 2, y1 இருக்க இடத்துல 2, y2 இருக்க இடத்துல 5 இருக்கு, so plus divided by 2. So -2 plus 0 வந்து -2 divided by 2, 5 plus 2 வந்து 7 divided by 2 is equal to -2 divided by 2 வந்து -1, 2 cancel ஆயிடும். So -1, 7 divided by 2. இது வந்து கோஆர்டினேட் ஆஃப் D. ஏன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் AC வந்து நம்மளுக்கு D. ஸோ அதனால கோஆர்டினேட் ஆஃப் D வந்து -1, 7 by 2. இப்போ D ஓட கோஆர்டினேட் கிடைச்சிருச்சு -1, 7 divided by 2. நெக்ஸ்ட் E ஓட கோஆர்டினேட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ Eங்கிறது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் CB. CB ஓட மிட் பாயிண்ட் தான் E. மிட் பாயிண்ட் ஆஃப் CB is equal to E. So therefore midpoint of CB வந்து C ஓட கோஆர்டினேட் வந்து என்னது? 0, 5 and B ஓட கோஆர்டினேட் 2, 8. இப்போ இதை நீங்க x1 y1 வச்சுக்கணும், இதை x2 y2 வச்சுக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஸோ x1 இருக்க இடத்துல நம்மளுக்கு 0 plus x2 வந்து 2 divided by 2, y1 வந்து 5 plus y2 வந்து 8 divided by 2 is equal to 2 divided by 2, 8 plus 5 வந்து 13 divided by 2. So 2 divided by 2 வந்து 1, 13 divided by 2. So midpoint of CB வந்து என்னது நம்மளுக்கு? E. So therefore E coordinate வந்து 1, 13 by 2. இப்போ E ஓட கோஆர்டினேட் வந்து 1, 13 divided by 2. ஸோ அந்த ரிசல்ட் மட்டும் கீழே எழுதிருங்க. இந்த மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டியோட கோஆர்டினேட் d of x, y வந்து -1, 7 divided by 2. அதுக்கப்புறம் c of x, y வந்து
0, 5 அப்புறம் e of x, y வந்து 1, 13/2. ஸோ இதான் மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். 3 மிட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ 3 கோஆர்டினேட்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 10th sum. Find the area of rhombus if its vertices are 3, 0, 4, 5, -1, 4 and -2, -1 taken in order. ஸோ கொடுத்துருக்க வெர்டிசஸை நம்ம நேமிங் பண்ணிக்கலாம். லெட் A வந்து 3, 0, B 4, 5, C -1, 4 and D வந்து -2, -1 taken in orderனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராம்பஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ராம்பஸ் வந்து 4 சைட்ஸ் இருக்கும். டேக்கன் இன் ஆர்டர்னு கொடுத்துருக்கனால A, B, C, D இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போடலாம், அப்படி இல்லைன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டேக்கன் இன் ஆர்டர் A, B, C, D. ஏயோட கோஆர்டினேட் வந்து 3, 0, பியோட கோஆர்டினேட் 4, 5, சியோட கோஆர்டினேட் -1, 4, டியோட கோஆர்டினேட் -2, -1. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ராம்பஸ். ஏரியா ஆஃப் தி ராம்பஸ்க்கு என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் ராம்பஸ் equal to half into product of diagonals. Half into product of diagonals is equal to half into rhombus के diagonal opposite corner join பண்ணுறோம். AC ஒரு diagonal, அடுத்து BD ஒரு diagonal. So half into product of diagonal அப்படின்னா AC into BD. AC into BD ஏன்னா ACயும் BDயும் diagonals. ஸோ அதனால் half into AC into BD. இப்போ நம்ம AC டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் BD டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் AC. ஸோ ஏயோட கோஆர்டினேட் 3, 0, சியோட கோஆர்டினேட் -1, 4. இது x1, y1 வச்சுக்கலாம், இதை x2, y2ன்னு வச்சுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தெரியும். x2 - x1 to the whole square plus y2 - y1 to the whole square is equal to square root of x2 வந்து -1, x1 வந்து 3, so -1 - 3 to the whole square plus y2 4 - y1 வந்து 0 to the whole square is equal to square root of -3 - 1 வந்து -4 to the whole square plus 4 to the whole square is equal to square root of 4 4s are 16 plus 4 4s are 16. So 16 plus 16 கிடைச்சிருச்சு. So 16 plus 16 square root of 32. Square root of 32 எப்படி எழுதிக்கலாம்? 16 into 2 எழுதிக்கலாம். ஓகே, 16 வந்து 4 into 4 into 2. 4 4s are 16. ஸோ அதனால 16 வந்து 4 into 4னு போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு 4க்கு ஒரு 4 வெளியில் வந்துடும். ஸோ 4√2 யூனிட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி வந்து 4√2 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிடி கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிடி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிடி. ஸோ பியோட கோஆர்டினேட் வந்து 4, 5 அண்ட் டியோட கோஆர்டினேட் -2, -1. இதுதான் x1, y1, இது x2, y2. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு.
x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square, square root போட்டுக்கோங்க. This is equal to square root of, so x2 இருக்க இடத்துல minus 2 இருக்கு, so minus 2 minus x1 வந்து 4 to the whole square plus y2 வந்து minus 1 minus y1 வந்து 5 to the whole square is equal to square root of minus 4 minus 2 வந்து minus 6 to the whole square plus minus 1 minus 5 வந்து minus 6 to the whole square is equal to square root of 6 6 are 36, so minus into minus plus, so 36 plus 6 6 are 36, minus into minus plus, so 36 plus 36 வந்து square root of 72. 72 வந்துட்டு நம்ம எப்படி எழுதிக்கலாம், square root of 36 into 2 எழுதிக்கலாம். இந்த 36 6 into 6 into 2, 6 6 are 36, so அதனால 36 6 into 6 into 2 போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு 6க்கு ஒரு 6 வெளியில் வந்துடும், into square root of 2. So distance between BDU உங்களுக்கு எவ்வளோ கிடச்சி, 6 root 2 units. So therefore area of rhombus equal to half into BD into AC. So இதான் ஃபார்முலா, half into product of diagonals. So BD யும் AC தான் diagonal, so half into BD into AC is equal to half into BD வந்து 6 root 2 into AC வந்து 4 root 2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா root 2 into root 2 வந்து 2, ஸோ அதனால ஒரு 2 அடிச்சுட்டு இந்த ரெண்டு root 2 கேன்சல் பண்ணிக்கலாம். root 2 into root 2 2நால, ஸோ 6 4s are 24 units. So therefore area of the rhombus equal to 24 units. So இதோட exercise number 7.2ல 10 sums complete ஆயிடுச்சு. Next exercise number 7.3 continue பண்ணலாம். Thank you.